இல்ல இது ஒரு ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவையான விஷயங்களை செஞ்சா இது எல்லாம் விமர்சிக்கக்கூடிய இடத்துல இருக்கிற ஒரு ஆட்சி சரியா இருக்குமா, அந்த அணுகுமுறை சரியானு கேள்வி எழுப்புறாரு. இல்ல முதல்ல இந்த எவ்வளவு பேர் வறுமை கோட்டிற்கு இருக்கிறாங்கன்னு டிஸ்பியூட் இருந்தது. அந்த டிஸ்பியூட் ராகுல் காந்தி ஐயாக்கும் இல்ல, மோடி ஐயாக்கும் இல்ல. ஏன்னா அவங்க நித்தி ஆயோக் ரிப்போர்ட்டை படிச்சிருக்காங்க. நித்தி ஆயோக் ரிப்போர்ட்ல 15% மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறாங்க. 140 கோடி மக்கள் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க. 21 கோடி மக்கள் காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோல அதான் சொல்லிருக்காங்க. 22 கோடி மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்காங்க. 2 பேருக்கும் காமன் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அதுல மாற்று கருத்தே இல்லை. 22 கோடி மக்கள் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி குடும்பங்கள் வச்சுக்கோங்களேன் ஆவரேஜ். 5 கோடி மக்களுக்கு 5 லட்சம் கோடி வருடம் செலவு பண்ணும். அதாவது 5 கேஜஸ் ரைஸோ இல்லை வீட்டோ எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்கன்னா 5 லட்சம் கோடி வருது எக்ஸ்ட்ரா. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 11 லட்சம் ஏற்கனவே கொடுத்துட்ருக்குறாங்கன்ற போது ஒரு 16 லட்சம் எக்ஸ்ட்ரா வரப்போகுது. இப்போ அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12% நம்மளோட கடனில் இன்க்ரீஸ் ஆகுது வருஷம். அதற்கு தான் ரெவென்யூ எங்கே இருக்குன்னு கேட்குறாங்களே தவிர மற்றபடி இதை கொடுப்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மோடி அவர்கள் சொன்னது இந்த மெட்ரோ வர்சஸ் இந்த பஸ்ஸஸ் என்னன்னா ஒரு 4 நாட்கள் முன்னாடி தெலுங்கானாவில் அந்த சிஎஃப்ஓ, இந்த மெட்ரோ கம்பெனியோட சிஎஃப்ஓ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி மெட்ரோ பஸ்ஸஸை இயக்குவதனால, இந்த பஸ்ஸஸ் அந்த ரூட்ல இயக்குவதனால மெட்ரோவில் எங்களுக்கு பெண்களோட இது எண்ணிக்கை குறைந்து விட்டது. 5,50,000 இருந்தது 4,50,000 ஆயிடுத்து. அந்த மெட்ரோ யாருக்கு சொந்தம் சார்? அது இல்ல சார், நான் என்ன சொல்றேன்னா அந்த மெட்ரோ யாருக்கு சொந்தம்? அதனால தான் மக்களுக்கு மோடி யாருக்கு இல்ல சொந்தம் இல்ல. ஹைதராபாத் மட்டும் நீங்க டோல்கேட் மாதிரி நீங்க அது மக்களுக்கு சொந்தம்னா இல்ல நான் சிஎம்ஆர் இல்ல நீங்க அத சொன்னா தான் நீங்க அடுத்து போக முடியும். இல்ல நான் சொல்றேன் எல்என்டியோட அதான் சொல்றேன். எல்என்டிக்காக பேசுறாங்க. எல்என்டிக்காக பேசுறாங்க. யார் கொடுத்தாங்க? எல்என்டிக்காக பேசுறாங்க. ஓகே வர சுப்ரமணியம் பேசுறாங்க. தகவல் தான் சொல்றேன். எல்என்டி நிறுவனத்தினுடைய பிரதிநிதி தான் அதை பேசி இருக்கிறார். அதுதான் சொல்றேன். தகவல் கிளாரிஃபை. ஒரு ப்ராஜெக்ட் நீங்க போடுறீங்க அப்படின்னா ஒரு நிறுவனம் உங்க அரசாங்கத்தை நம்பி, அது மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கமும் சரி உங்களை நம்பி தானே இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்ப டிபிஆர் பண்ணும்போது டீடைல் ப்ராஜெக்ட் அதுல ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி என்ன இருக்குன்னா சார், மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறதும் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நமக்கான ஆட்சியாக இருக்கும்னு. அப்ப இங்க யாரை பார்க்கணுங்கிற கேள்வியா அவர் வைக்கிறார். அது இல்ல, அதாவது சார் மெட்ரோ இந்த வழியில ஓடுது அப்படின்னா இந்த மாதிரியான பேருந்துகளையும் வேற வழியில ஓட வச்சா நல்லா இருக்கும். இல்ல இதனால வரப்போகிற நஷ்டம் எவ்வளவோ அந்த நஷ்டத்துக்கு பட்ஜெட் அலோகேஷன் பண்ணிருக்கிறோமா, அதுதான் கேட்கிறோம். இப்போ 2021 வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்க தமிழ்நாட்டுல. அதுல என்ன சொல்றாங்கன்னா 1 கிலோமீட்டர் ரன்னிங் காஸ்ட் 96 ரூபாய். ஒரு ரன்னிங் கிலோமீட்டர் ஒரு பஸ் ஓட்டணும்னா ரெவென்யூ எவ்வளோ வருதுன்னா 37 ரூபா. ஸோ 59 ரூபா நஷ்டம் ஆகிறது. ஸோ ஏற்கனவே நம்ம வண்டி ஓட்டுறோம் 59 ரூபா நஷ்டம் ஆகும்போது வருகின்ற பேசஞ்சர்ல மகரீட்ல பணம் வரலன்னா இன்னும் உங்களுக்கு பணம் கடன் சுமை ஜாஸ்தி ஆகணும் இல்லையா? தப்புமா? அப்படியே மறை மாற்றாதீங்க. நான் சொல்றது வெளிநாட்டுக்கு ஓடி போயிடுறாங்க. 16 லட்சம் கோடி லோன் இல்ல, அதுதான் கேக்குறேன். ரைட் ஆஃப் மூலமா வந்த இழப்ப கணக்குல வைக்க மாட்டீங்களா? பெண்கள் ஃப்ரீயா அந்த பஸ்ல போற 1 ரூபாய் 2 ரூபாய்ல தான் வர நட்ட வந்துருது. நட்ட இதுல மாநில அரசுகள் என்ன சொல்றாங்க? இப்ப தமிழ்நாட்டிலே இருக்கு, தமிழ்நாட்டிலே இந்த ஸ்கீம் இருக்கு. மாநில அரசுகள் மக்களுடைய நலத்திட்டங்களா அதை நாங்க பேர் பண்ணிக்கிறோம்ன்றாங்க. என்ன பிரச்சனை? மக்கள் நல திட்டங்கள் இங்க இருக்கக்கூடிய பெண்கள் இன்னைக்கு பயணிப்பதற்கு அடிப்படையான தேவை இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒரு அரசு, மாநில அரசு யாருக்காக இருக்கணும்ன்றதுல ஒரு கிளாரிட்டி இருக்கு. இல்ல ஒரு நிமிஷம், 14 லட்சம் கோடி திருப்பி எல்லா டிபேட்லயும் வருது. ரகுராம் ராஜன் என்ன சொல்லியிருக்காரு? அந்த 14 லட்சம் கோடி வந்ததுக்கு காரணம், வராக்கடனாக மாறியதற்கு காரணம் 2004 2006 இருந்த ஆட்சியில கொடுத்த கடன் சொல்லியிருக்காரு. யாராவது மறுத்து இருக்கிறோமா? அது மறுக்கவே இல்லை. திருப்பி 14 லட்சம் கோடி இருங்க. தப்புலாம் இல்ல சார், நீங்க போய் பாருங்க சார். இன்னொன்னு ரகுராம் ராஜன் இந்த 14,56,000 கோடிக்கு 16 லட்சம் சொல்லியிருக்கிறார். இல்ல அது என்பிஏவாக ஆக்கப்பட்ட பணம். இருங்க நான் சொல்லிடுறேன், அப்புறமா நீங்க மறுக்க சொல்லுங்க சார். 16 லட்சம் கோடி அந்த 2004 2006 வந்த கொடுத்த கடனால வரா கடனாக மாறி இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது 16 லட்சத்துல ஒரு 4.5 லட்சம் கோடிகள் ரெக்கவர் பண்ணிருக்காங்க. ஏன் அதை பேச மறுக்கிறோம்? அப்புறம் 2.25 லட்சம் கோடிகள் என்பிஏவாக போகப்படாமல் தடுத்திருக்கோம். அதை பேச ஏன் மறக்கிறோம்? எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா மட்டும் பேசியிருப்போமா? ஸோ 8 லட்சம் கோடிகள் வந்திருக்குல்ல பணம் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு, அதையே பேச மறக்கிறோம். மீதி 8 லட்சம் கோடிகளுக்கு உண்டான செக்யூர்டு அசட்ஸ் இருக்கிறது. ஸோ அது கேஸ் போயிட்டு அந்த செக்யூரிட்டி அசட்ஸ்லேருந்து பணம் ரியலைஸ் ஆகி அந்த கடன் அடைக்கப்படும். ஓகே, அப்படிதான் மக்கள்கிட்ட சொல்லணும். நீங்க எது கேட்டாலும் 14 யார் சொல்லணும்ன்றீங்க? நான் தான் சொல்லுவேன். யார் பிஜேபி சொல்லணும்? பிஜேபி பேசலாம், அனைவரும் சொல்லணும் சார். புல்டோசர் பாலிடிக்ஸ் பேசுறதை விட இத சொல்லலாமே. பியாண்ட் பாலிடிக்ஸ், பியாண்ட் கட்சிகள் அனைவரும் சொல்லணும். மக்கள்கிட்ட சொல்லுங்க எல்லாத்தையும். மக்கள் முடிவு எடுக்கட்டும். எஸ்,
அவ்வளவுதான். ஆமா, மக்கள்கிட்ட என்ன முன்வைக்கப்படுதுங்கிற கேள்வி சேர்த்தே வந்து பாதியா தானே வைக்கிறீங்க. ராமர் கோயிலை புல்டோசர் கொண்டு இடிப்பாங்கன்றது இன்னைக்கு நீங்க எதை நீங்க சொல்றீங்க சார், இவ்வளவு பண்ணிருக்கிறோம், இது வந்திருக்கு, இது டிஸ்பியூட் பண்ணுங்க, இதுல பேசுங்க, இது நடைமுறை சாத்தியமா அப்படின்னு கேள்வி பாருங்க. டிபேட்ல எந்த டிபேட்ல யார சொல்லிருக்காங்களே பாருங்களேன், எக்ஸெப்ட் மீ none has told. யாருமே சொல்லல. ஸ்ரீகாந்த் சார் சொல்றீங்களா? இல்ல நீங்க சொல்லணும்ல. இல்ல நான் என்ன கேக்குறேன் சார், ஆளுங்கட்சிக்கு இருக்கக்கூடிய டேட்டா அவங்க இத அழகா எடுத்துட்டு போய் பேச முடியல. லோக்சபால ராஜ்யசபால பிரசன்ட் பண்ண டேட்டா அது 543 எம்பிகளுக்கு இருக்கு, அங்க இருக்கிற 250 எம்பிகளுக்கு இருக்கு. நீங்க படிச்சு சொல்லுங்க அதிகம் மக்களுக்கு. சரி, பட் இதெல்லாம் தான் இப்ப அடுத்த இந்த கேள்வி வைக்கும் போது இது ஏன் சாத்தியப்படாதுன்னு சொல்லணும்ல. இப்ப வந்து காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை தேர்தல் அறிக்கையில அவங்க வந்து இப்ப 30 லட்சம் வேகன்சியை நாங்க ஃபில் அப் பண்ண போறோம்னு சொல்றாங்க. அது முடியாது, இல்ல வேகன்சி இவ்வளவு இல்ல, ஏதாவது ஒன்று சொல்லலாம். அதற்கு அந்த எந்த டேட்டாக்குள்ளேயும் வரலாம 15 இடத்துல, நான் ஸ்ரீகாந்த் கணேஷ் அவர்களுக்கு சொல்றேன், 15 இடங்கள்ல பிரதமர் மோடி முஸ்லிம்ஸ் குறித்து தான் பேசியிருக்காரு பரப்புரைகள்ல. அப்ப எதை முதன்மைப்படுத்துறோங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. ஒரே நிமிஷம், அதுக்கு போறதுக்கு இந்த 15% இது பட்ஜெட் ஒதுக்கீடு பற்றி சொன்னீங்க. பட்ஜெட் ஒதுக்கீடு அவர் சொன்னது வந்து 2004 2014 இருக்கும்போது முதலமைச்சர்களுக்கு வந்து எங்களோட மீட்டிங்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட வந்து நீங்க கேட்கணும், மன்மோகன் சிங் ஆட்சியில மன்மோகன் சிங் டைரக்டா வந்து PM கேட்கலாம், நாங்க அது மாதிரி சொன்னோமா, ஏதாவது பிரஸ் ரிலீஸ் கொடுத்தோமா, இல்ல ஜீவோ கொடுத்தோமா, கவுண்டர் பண்ணுங்க. 10 ஆண்டுகள்ல இதை எப்பவா சொல்லியிருக்காரா பிரதமர்? வேற அரசியல் தலைவர் அவர். அதை எப்படி யூஸ் பண்ணணும், எங்க யூஸ் பண்ணணும் தெரியும். அதுதான் சொல்றேன். அப்ப தேர்தல் வியூகமாக அது பேசப்படுது. அதுதான் நான் சொல்றேன். அப்ப தேர்தல் வியூகமானா வாக்குகளை போலரைஸ் பண்றதுக்கான ஒரு வியூகமா அது இருக்கா? ஒண்ணு இப்போ இந்த பஸ்ஸஸ் பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணும்போது நெகட்டிவா தான ஓட்டு அவருக்கு. ஒரு ஃப்ரீபி கொடுக்குறோம் நம்ம, அது தவறுன்னு சொல்லிட்டு பிரதம மந்திரியே சொல்லும்போது மக்கள் என்ன நினைப்பாங்க, இந்த எனக்கு கொடுக்குற இந்த பஸ் பாஸை கட் பண்றானா நான் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்றாரு. சோ இது வாக்குக்காக பண்றது இல்லை. ரைட். சமஸ் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் முன் வச்சு அவர் பேசலங்க அப்படினா வர அவங்கட்ட வர ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் முன் வச்சு அவர் பேசல, எது சரியா இருக்கோ எது நடைமுறை சாத்தியம் என்பதை பிரதமரா அவர் பேசுறாரு அப்படிங்கிறார் சுப்ரம். இல்ல நடைமுறை சாத்தியம், அதாவது இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், இப்போ பாஜகலேருந்து வந்து இந்த அறிவிப்பு நீங்கள் விட்டுருக்கீங்களா, இதுக்கு எங்கேருந்து ரெவன்யூ வரும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அது ஆக்கப்பூர்வமான கேள்வி எழுப்புறாங்க. இல்லை அதை நான் வந்து ஆக்கப்பூர்வமாக தான் பார்க்குறேன். அதற்கான பதிலை காங்கிரஸ் சொல்லட்டும், அதுவுமே ஆக்கப்பூர்வமான விஷயம் தான், அதில் எனக்கு ஒன்றும் இல்லை. உதாரணமாக சொல்ல போனோம்னா விவசாயிகளுக்கு இந்த பாஜக அரசு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய தொகை ரூ. 6000 வருஷத்துக்கு கொடுக்கறது 2,50,000 கோடி கிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ அது வந்து அடுத்த கட்டம் ராகுல் சொல்கிற மாதிரி இருந்தால் பல மடங்கு அதிகரிக்கும். அப்போ அது எவ்வளோ ஆகுங்கிறது இப்போ நாங்கள் எல்லாமே எங்களோட எடிட்டோரியலில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதனால் அதெல்லாம் ஆக்கப்பூர்வமானது, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் வந்து அவங்க குறிப்பிடுறாங்க இல்லையா, இதை வந்து மக்களுக்கு ஓட்டு போடுறத தாண்டி வந்து சிந்திச்சு கேட்குறாருன்னு. இந்த கேள்வி எங்கே கேட்குறாருங்கிறது தான் முக்கியம். இப்போ பிரதானமான விஷயம் என்னன்னா, உத்தரப்பிரதேசம், பீகார் இந்த இடங்கள் வந்து அங்கிருந்து வரக்கூடிய கேள்விகள், எதிர்கேள்விகள் என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம். வேலைவாய்ப்பு, வளர்ச்சி, முன்னேற்றம். மிக முக்கியமாக இன்னைக்கு உத்தரப்பிரதேசம்ங்கிறது இந்தியாவிலேயே மிக அதிகமாக இடம்பெயர்வு, புலம்பெயர்வு நடக்கக்கூடிய ஒரு மாநிலம். கிட்டத்தட்ட வந்து 20ல் ஒருத்தர் வந்து வெளிமாநிலத்தில் இருக்கிறார். அதை காட்டிலும் 3ல் ஒரு பங்கு வந்து மாநிலத்துக்குள்ளாரையே புலம்பெயர்வுங்கிறது நடந்துட்டு இருக்கு. குடும்பத்துக்கு ஒருத்தர் அப்படின்னு சொல்லி புலம்பெயர்தல் ஒரு காமன் ஃபினாமினாவா இல்லையா? இல்லை, அதில் மாநிலங்களுக்கு மாநிலம் வந்து மாறுதல் இருக்கு. இப்போ உதாரணமாக தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல மாநிலத்துக்குள்ளான புலம்பெயர்வு அதிகமாக இருக்கு, இங்க வெளியிலேருந்து வரவங்க அதிகமா இருக்காங்க. அதே சமயம் இப்போ உத்தரப்பிரதேசம், நிறைய வெளிநாடுகளுக்கு போயிடுறாங்க, மேற்படிப்பு கல்வி முடிச்ச பிறகு போறதும் நிறைய இருக்கு. ஆமா இருக்கு. ஆனா அங்கிருந்து இங்க வரவங்களோட ஒப்பிட முடியாது. இதை நான் வந்து இது மேல அது கீழேலாம் பார்க்கல. இன்னைக்கு தென்னக மாநிலங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதற்கு நம்மளுடைய ஐடியா, நம்முடைய மூலதனத்துக்கு எப்படி பங்கு இருக்குதோ அதே மாதிரி வெளியிலேருந்து வரக்கூடியவர்களோட உழைப்பு ரொம்ப மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு கொடுக்குது. அதெல்லாம் நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டியது தான். நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இப்படி வரக்கூடிய ஒரு மெட்ராஸ்க்கு வரக்கூடிய, சென்னை வரக்கூடிய பீகாரி ஒருத்தரோ அல்லது உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒருத்தரோ அவர் இங்க இருக்கிறத பார்க்குறாரு. இங்க இருக்கிறத பார்க்கும்போது அவருக்கு என்னன்னா, இது ஏன் மாநிலத்தில் ஏன் வரல அப்படிங்கக்கூடிய கேள்வி இருக்கு. இதை நான் ஏன் வந்து பெறக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது தன்னை நோக்கி வரும்போது அதற்கு மடைமாற்றுவதற்கான பதிலாகத்தான் இதை பார்க்குறேன். ரெண்டாவது அதில் பொருத்தப்பாடு எதுவுமே இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது தான். இப்போ ராகுல் காந்தியை நோக்கி நீங்கள் வந்து இந்த பிளானை கொண்டு வரீங்களே, எங்கேருந்து உங்களுக்கு உள்ள நிதி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்கன்னா அது அர்த்தமுள்ள ஒரு விவாதம். ஆனால் இப்போ பஸ் விஷயமோ அல்லது நீங்கள் அரிசி விஷயமோ இதெல்லாம் வந்து ரேவடி பாலிடிக்ஸ். இது வந்து இந்த 5 மாநில தேர்தலுக்கு முன்பு அவர் இதே தான் ஆரம்பித்தார். ஆனால் மத்திய பிரதேசத்தில் திரும்பி ஆட்சிக்கு வருவதற்கான மிக முக்கியமான காரணமாக இருந்தது
அங்க பாஜக அறிவித்த நலத்திட்டங்கள் இன்னைக்குமே வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து நம்ம வந்து எப்படியா இருந்தாலும் பாதிக்கு குறைவா வந்து அவங்க பாதிக்கு மேல வெல்வாங்கிறதுல யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் இல்ல. பாஜக 10 ஆண்டுகளுக்கு பிறகு 80ல 40வது வந்துருவாங்கிறதுல யாருக்கும் சந்தேகம் இல்லை அப்படின்னு இல்ல நான் சொல்வது குறைந்த மதிப்பீடா சொல்றேன். அவளுக்கு கீழே யாருமே எஸ்டிமேட் பண்ணலங்கிறதுக்கு 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் 40 தொகுதி வர்றதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் தானே. அப்படி இருக்கும்போது அதற்கு காரணமும் கூட அங்க செய்யப்பட்டிருக்க நலத்திட்ட உதவி தான். அப்ப நான் சொல்ல வர்றது இங்கிருந்து நீங்க எதெல்லாம் அடாப்ட் பண்றீங்களோ அதுதான் இன்னைக்கு வந்து உங்களுக்கே வந்து எனர்ஜி கொடுக்குது. அப்ப நீங்களே இதையும் பேசுவேன் அதையும் பேசுவேங்கிறது இது ஒரு மலினமான ஒரு அரசியல் அப்படிதான் நான் பார்க்கிறேன்.